அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தோல்வியை ஒப்புக்கொள்ள தயங்காதீர்கள். தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கின்றது. வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதும் வெற்றி பெற கடவுளை பிரார்த்திக்கிறோம். இனி நிகழ்ச்சிக்கு போலாம். முதலில் நாம் காண இருப்பது இந்நாள் பொன்னாள். 23/10/2016 அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஸ்ரீ துர்முகி வருடம் ஐப்பசி மாதம் 7ஆம் தேதி. இன்று அஷ்டமி திதி. நல்ல நேரம் காலை 7:45 மணியிலிருந்து 8:45 மணி வரை. மாலை 3:15 மணியிலிருந்து 4:15 மணி வரை. ராகுகாலம் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை. யமகண்டம் 12 மணியில் இருந்து 1:30 மணி வரை. குளிகை 3 மணியில் இருந்து 4:30 மணி வரை. சந்திராஷ்டமம் பூராடம் நட்சத்திரம். இந்நாள் பொன்னாளை தொடர்ந்து காலை நேரத்தை தெய்வீகமாக்க தெய்வீக ராகம் இதோ உங்கள் பார்வையில்.
இப்பொழுது நாம காண இருப்பது திருமந்திர தேனருவி. சொற்பொழிவு உங்கள் பார்வையில். ஞான புதையலாக இருக்கக்கூடிய திருமந்திரத்திலே 3000 பாடல்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்றோம். வாழ்வுக்கு தேவையான அருமையான பல செய்திகளை எல்லாம் திருமூலர் திருமந்திரத்திலே எழுதி வைத்திருக்கின்றார். ஆண்டுக்கு ஒரு பாடலாக 3000 பாடல்களை மௌனம் கலைத்து நமக்கு தந்தவர் திருமூலர். அதில் 712வது திருப்பாடல் 12வது தலைப்பு 3ஆம் தந்திரத்தில் கலை நிலை என்று. இன்றைக்கு கலை என்று சொன்ன உடனே அது இசைக்கலை, நாடகக்கலை, எல்லாமே ஒரு கலை. ஆய கலைகள் 64 என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள். அப்படி அந்த கலை நிலை என்றால் என்ன? இறைவனை எல்லா கலைகளின் வழியாக பார்த்தல். அதில் மிக முக்கியமானது சந்திரகலை, சூரிய கலை, அக்னி கலை. திருமூலர் பொதுவாக சொல்வார், அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு நாம் சாதாரணமாக புரிந்து கொள்ள முடியாது. அதுக்கு உட்பொருள் ஒன்று இருக்கும், ஆழமான பொருள் ஒன்று இருக்கும். எப்படி வேர்க்கடலையை பார்த்தோடனே சாப்பிட முடியாது, அந்த வேர்க்கடலையை இரண்டாக உரித்தால் உள்ளுக்குள்ளே பருப்பு இருப்பதைப் போல திருமூலருடைய பாடலை மேலோட்டமாக பார்த்தால் வேறு மாதிரியாக தெரியும். உள்ளே பிரித்து பார்த்தால் ஞானப்பொருள் கிடைக்கும். அப்படித்தான் இதில் சொல்லுகிறார். 712வது பாடலிலே காதல் வழி செய்த கண்ணுதல் அண்ணலை காதல் வழி செய்து கண்ணுற நோக்கிடில் காதல் வழி செய்து கங்கை வழி தரும் காதல் வழி செய்து காக்கலும் ஆமே. இதில் ஒரு சுவையான ஒரு செய்தி. காதல் என்று ஒரு சொல்லை முதலாக நமக்கு கொடுத்தவர்கள் அருளாளர்கள் தான். அதாவது இது இறை பாடல் ஆசிரியர்கள் தான். இலக்கியத்தை விட பக்தியில் தான் காதல் அதிகமாக இருக்குது. ஆனால் நாம் நினைக்கலாம், இந்த பக்தினாலே மனைவியை விட்டுட்டு சன்னியாசியாக போகிறது, இவங்களுக்கு காதலை பற்றி என்னையா தெரியும்? காதலை பற்றி கேட்கணுன்னா இல்லறத்தில் உள்ளவர்கள்ட்ட தானே கேட்கணும். ஆனால் அது தவறு. காதல் என்பது தூய அன்பு என்று பொருள். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ளது தான் காதல் என்பது இல்லை. முதல்ல காதலை பற்றி நமக்கு 1300 ஆண்டுகளுக்கு முன்பு பாடியவர், அதான் முதல் காதல் பாட்டு. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமே நன்னெறி குய்ப்பதும் வேதம் 4 மெய்ப்பொருளாவதும் நாதன் நாமம் நமச்சிவாயவே. முதல் காதல் பாட்டு 1300 வருஷத்துக்கு முன்னாடி திருஞான சம்பந்தர் பாடிய தேவாரம். அவர் என்ன தன்னுடைய மனைவி மேலே காதலாக பாடினார்? இல்லை, இறைவன் மேல் காதலித்து பாடினார். தூய அன்பு தான் காதல். காதல் அறியாமை உக்கிற்பின் ஏதிலார் நூல். திருக்குறள்லையும் காதல் இருக்குது. எங்க காமத்துப்பால் இல்லை, அதுக்கு முன்னாடியே சொல்கிறார் விரும்புதல். இங்கே அழகாக சொல்லுகிறார், அந்த இறைவனை காண நீ விரும்ப வேண்டும். இதை போல அந்த பக்தி பாவம் என்பது ஒரு காதல் நிலை. அதைத்தான் ரொம்ப அழகாக சொன்னார். 3 நிலையை சொன்னார். சந்திரகலை, சூரியகலை, அக்னி கலை. இந்த 3க்கும் ஒரு ஓமை சொன்னார். என்னென்னா கங்கை, யமுனை, சரஸ்வதி. இந்த 3 நதி திரிவேணி சங்கமம். காசியில் போய் பார்த்தீர்கள் என்றால் ரொம்ப முக்கியமான இடம் திரிவேணி சங்கமம். கங்கை வெளியில் தெரியும், அதான் ரொம்ப முக்கியமானது இடக்கலை. அதுபோல் யமுனையும் எல்லாருக்கும் தெரியும், அது பிங்களை. ஆனால் அக்னிக்கலை என்ற ஒன்றை நாம் பார்க்க முடியாது. எதை போல் சரஸ்வதின்னு ஒரு நதி இருக்குது. கங்கா, யமுனா, சரஸ்வதி. சரஸ்வதி நதியை நாம் கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் திரிவேணி சங்கமத்தில் சரஸ்வதின்னு ஒரு நதி உண்டு. அந்த நதி எங்கு அந்த நதி இருக்கிறதுன்னு கேட்டீர்கள் என்றால் அந்தர்வாகினியாக ஓடுகிறாள், அடியில் ஓடுகின்றாள் என்று சொல்வார்கள். அதை சரஸ்வதி ஆகிய நதி ஞானம்தான். இப்போ ஞானத்திற்கு ஒரு வடிவம் கிடையாது, மற்ற எல்லாம் ஸ்தூலமாக தெரியும். ஆனால் ஞானம் நாம் செயல்படும் போது தான் பார்க்க முடியும். எனவே தான் சரஸ்வதி நதியை நாம் கண்ணால் காண முடியாது. அது கங்கை யமுனைக்கு கீழே போகிறது என்று திரிவேணி சங்கமத்தில் சொல்லுவார்கள். அப்படி இங்கே இறைவனை நீ பக்தி செய்கின்ற பொழுது ஒரு தலைவன் தலைவி பாவத்தில் பக்தி செய்வது தான் சிறந்ததுன்னர். எல்லா ஆன்மாக்களையும் அதை பெண்களாக பாவித்து இறைவனை தலைவனாக பாவித்து
இந்த தலைவி தலைவனை சேருகின்ற ஒரு தன்மையை காதல் என்று சொன்னார். ரொம்ப இதை விட காதலை பற்றி யாரும் அழகாக பாட முடியாது. அப்பர் சுவாமி பாடுறார். அவர் திருமணமே செய்து கொள்ளாதவர். இப்போ கூட பார்க்கலாம், திருமணம் செய்து கொண்டவர்கள் காதலை பற்றி பேசுவதை விட திருமணம் செய்யாதவர்களும் சாமியார்களும் தான் காதலை பற்றி அதிகமாக சிந்திப்பார்கள். பேசுகிறார்களோ இல்லையோ நினைத்து கொண்டிருப்பார்கள். அதுபோல தான் திருநாவுக்கரசரும், முன்னம் அவளுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவள் இருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னை அவருடைய ஆரூர் கேட்டால், பெயர்த்தும் அவருக்கே பிச்சியானால், தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால், தலைப்பட்டாள் தலைவி தாளே. ரொம்ப அழகாக சொன்னார். அவள் இறைவனுடைய நாமத்தை கேட்டவுடனே அப்பாவை மறந்தாள், அம்மாவை மறந்தாள், ஊரை மறந்தாள், எல்லாவற்றையும் மறந்து காதல் வயப்பட்டு தன்னையே தான் மறந்து விட்டாள். இதுதான் பக்தி நிலை, பக்தியில் காதல் நிலை. அப்படி இந்த இறைவனை நாம் எவ்வாறு நேசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தத்துவத்தை மிக அழகாக திருமூலர் இந்த பாடலிலே நமக்கு சொல்லியிருக்கின்றார். தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் இது உங்கள் பார்வையில். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீசைலேசதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதேந்திர பிரவணம் வந்தே ரம்மஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ரொம்ப அழகான ஒரு லீலைகளை எல்லாம் நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். பரமபதத்தில் நம்மளால் பார்க்க முடியாத ஒரு திருவிளையாடல். குறைந்தபட்சம் திருப்பார்கடலிலாவது நாம் தரிசனம் செய்யலாமா என்று கேட்டால் அங்கும் காண முடியாத ஒரு அற்புதம். எல்லா அற்புதத்தையும் எம்பெருமான் ஆயர்பாடியிலே நிகழ்த்தி காட்டினான். அப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் ஒரு ஆழ்வாருக்கு காண்பித்தான் என்று சொன்னால் அப்படிப்பட்ட பெருமைக்குரிய ஆழ்வார்தான் பெரியாழ்வார் என்று பெயர் பெற்றவர். விஷ்ணு சித்தர் என்பதுதான் அவருடைய இயற்பெயர். எம்பெருமான் மீது கொண்ட அளவற்ற பக்தியின் காரணமாக பொங்கும் பரிவாலே அவருக்கு பெரியாழ்வார் என்கின்ற திருநாமம் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட பாசுரங்களை எல்லாம் நாம் அனுபவித்து கொண்டு வருகின்றோம். குடையும் செருப்பும் கொடாதே தாமோதரனையான் உடையுங் கடியன ஊன்றுவெம் பரர்களுடைய கொடிய வெங்கானிடை காலடி நோவக் கன்றின் பின் கொடியேன் என் பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே என்று யசோதை கண்ணனை மாடு மேய்ப்பதற்காக காடுகளில் அனுப்பிவிட்ட நிலையினை எண்ணிக்கொண்டு இப்படி ஒரு கொடுமைக்காரியாக நான் அமைந்து விட்டேனே என்று எண்ணி எண்ணி வேதனைப்படுகின்றாள். அந்த நேரம் பார்த்து மாலை மலர்கின்றது. மாலை நேரத்தில் கண்ணன் மீண்டும் வீடு திரும்புகின்றான். அவனுடைய பேரழகை தரிசிக்கின்ற ஒரு பாக்கியம், ஒரு பேரு யசோதைக்கு கிடைத்தது. அதனால் எப்படி தன்னை நொந்து கொண்டாளோ அந்த நிலையிலிருந்து மாறி தனக்கு கிடைத்த அந்த பேற்றினை இந்த பாசுரத்திலே அனுபவிக்கின்றாள். 3ஆம் பத்து 3ஆம் திருமொழியில் முதல் பாசுரம் இப்பொழுது நமக்கு அனுபவமாகின்றது. எம்பெருமானுடைய அந்த அளவற்ற அழகு, எப்பேற்பட்ட கருணை, சாதாரண மாடுகளை மேய்த்து கொண்டு திரும்பி வந்து கொண்டிருக்கின்றானே என்று காட்டக்கூடிய உயர்ந்த பாசுரத்தை யசோதையின் மூலமாக அவளுடைய நிலையிலிருந்து ஆழ்வார் அனுபவிக்கின்றார். ஆழ்வாருக்கு கிடைத்த அந்த பேரு, அந்த பாக்கியம் இப்பொழுது நமக்கும் ஏற்பட்டிருக்கின்றது. சீலை குதம்பை ஒரு காதொரு காது செந்நிறமேற் தோன்றிப்பூ கோலப்பனை கச்சுங் கூரையுடையுங் குளிர்முத்தின் கோடாலமும் காலிப்பின்னே வருகின்ற கடல் வண்ணன் வேடத்தை வந்து காணீர் ஞாலத்து புத்திரனை பெற்றார் நங்கையீர் நானே மற்றாருமில்லை.
தமிழில் ஒரு இலக்கண குறிப்பு உண்டு. தேற்று ஏகாரம், தேற்றேகாரம்னு சொல்லுவோம். தெளிவான ஒரு சிந்தனையை கொண்டவர்கள், இதுதான் என்று அடித்து சொல்லக்கூடியவர்கள் என்னுடையதே, எனதே என்கின்ற ஏகாரத்தோடு முடிப்பார்களாம். ஏன் அப்படி யசோதை தன்னுடைய அனுபவத்தை நானே என்று அந்த ஏகாரத்தில் காட்டுகின்றாள் பாருங்கள். அவளுடைய அப்படிப்பட்ட அனுபவ நிலை நமக்கு வெளிப்படுகின்றது. இந்த கண்ணன் குழந்தையாக இருந்து கொண்டு மாடுகளையெல்லாம் மேய்த்துவிட்டு மீண்டும் இல்லத்திற்கு திரும்பி வருகின்றான். அவனுடைய அழகை, ஒவ்வொரு உறுப்புகளினுடைய அழகை அந்த ஆழ்வார் நமக்கு காட்டுகின்றார். ஒரு காதில் நம்முடைய சேலை இருக்கின்றதே, அதனுடைய நூலை எல்லாம் ஒரு திரியாக செய்து கொண்டு ஒரு காதில் அணிந்து கொண்டிருக்கின்றான். மற்றொரு காதில் இந்த சிவந்த நிறத்தில் இருக்கக்கூடிய தோன்றி மலர்களை அணிந்து கொண்டிருக்கின்றான். எப்பேற்பட்ட சர்வேஸ்வரன், இந்த உலகத்துக்கெல்லாம் ரக்ஷகன். அவனுடைய ஒரு காதில் சேலை குதம்பையும் மற்றொரு காதில் தோன்றி பூவும் இருக்கின்றனவாம். என்ன ஆச்சரியம் பாருங்கள். அந்த இடத்தில் அவனுடைய அந்த திரு இடையில் ஆடையானது இருக்கின்றது. அந்த ஆடை அவிழாமல் இருப்பதற்காக இன்றைக்கு எவ்வளவோ சாதனங்கள் வந்துவிட்டன. இடையில் இருப்பதான அந்த வேட்டி அவிழாமல் இருப்பதற்கு எத்தனையோ கண்டுபிடிப்புகளை எல்லாம் நாம் கண்டுபிடித்து விட்டோம். அன்று அந்த இடையில் இருப்பதான ஆடை அவிழாமல் இருப்பதற்காக கச்சு எனப்படுவதான ஒரு ஆடையும் ஒரு மேல் அணிந்து கொள்ளுவதான ஒரு சிறப்பையும் கண்ணன் ஏற்படுத்தி கொண்டான். அந்த இடைக்கு மேலே ஆழ்வார் பார்க்கின்றார். அப்படியே குளிர்ந்து காணப்படுவதான முத்துக்களையெல்லாம் கோர்த்து ஒரு ஆரமாக செய்தால் எப்படி இருக்கும்? அந்த ஆரத்திற்கு அழகை கொடுத்து கொண்டிருக்கின்றான் கண்ணபெருமான், எம்பெருமான், திருவரங்கத்தான் அப்படின்னு ஆழ்வார் அனுபவிக்கின்றார். இப்படிப்பட்ட நிலையில் காலி பின்னே, பசுக்களுக்கு பின்னே வந்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய நிறம் எப்படிப்பட்டது என்று கேட்கின்றீர்களா? அவனுடைய நிறம் கடல் போன்ற நிறத்தை கொண்டது. அப்படி கடல் வண்ணனுடைய அந்த வேடத்தை வந்து பாருங்கள். ஏனென்றால் பரமபதத்தில் இப்படியான ஒரு நிலைப்பாடு கிடையாது. திருப்பார்கடலில் இப்படியான ஒரு காட்சி இல்லை. வேறு அவதாரங்களில் உண்டான்னு கேட்டா இல்லை. குறைந்த பட்சம் அந்தர்யாமியாக எல்லா நிலைகளிலும், எல்லா பொருள்களிலும், எல்லா இடங்களிலும் எழுந்தருளி இருக்கின்ற எம்பெருமானை இப்படிப்பட்ட கோலத்தில் தரிசிக்கலாமா என்றால் அதற்கு நமக்கு ஞானம் தேவை. ஆனால் எம்பெருமான் இந்த அவதாரத்தில் இவ்வளவு எளிமைத்தன்மை கொண்டவனாக ஒரு வேடத்தை ஏறிட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றான். பெண்களே, அவனை காண்பதற்காக வாருங்கள், அவனுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்காக வாருங்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் எத்தனையோ பிள்ளைகள் உண்டு, எத்தனையோ பேர்களுக்கு குழந்தைகள் பிறந்திருக்கின்றன. ஆனால் நல்ல குழந்தை, உத்தமமான புத்திரன் என்று சொன்னால் அதை பெற்றவள் நான் ஒருத்தியாக மட்டுமே இருக்க முடியும் என்று தன்னுடைய அனந்தமான நிலைப்பாட்டினை ஆழ்வார் யசோதையினுடைய மனநிலையிலிருந்து பாடுகின்றார். சாதாரணமாக தன்னுடைய குழந்தைகள் என்றாலே எல்லோருக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி சர்வேஸ்வரனே தனக்கு மகனாக ஏற்பட்ட காரணத்தினால் அந்த சர்வேஸ்வரனுடைய அழுகை அனுபவித்து அனுபவித்து யசோதையினுடைய கண்களே பெரிதாக விரிந்து கொண்டனவாம். அப்படிப்பட்ட அனுபவம்தான் இந்த பாசுரம். என்ன நேயர்களே, இன்னைக்கு இணைய உதயம் நிகழ்ச்சியில் நிறைய நல்ல பயனுள்ள விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.